ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற தத்துவ முழக்கத்தை முன்வைத்து தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியனத்தின் விடுதலை, அதற்கு விலையில் தலையே ஆனாலும் சிக்கலில்லை தருவேன் என்ற நோக்கத்தோடு அன்னை தமிழினத்திற்கு விடுதலை பெற்ற சுதந்திர தாயகம் வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு புரட்சிகர ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். ஆமென். அன்பு சொந்தங்களே, நாம் அடிமைகள். நான் அடிமை, நீங்கள் அடிமை, நாம் அடிமைகள். நமக்கென்ற அரசியலோ அதிகாரமோ அற்ற நிலையில் அன்னை தமிழினத்திலே அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள். நமக்கென்று ஒரு உரிமையும் இல்லை, ஒன்றுமில்லை. படிக்க கல்வி இல்லை, படித்தால் வேலை இல்லை, ஒன்றுமில்லை. உங்கள் மொழி இருக்கிறதா உங்களிடம்? இல்லை. உங்கள் வரலாறு உங்களிடத்தில் இருக்கிறதா? இல்லை. உங்கள் வழிபாடு அதிலே உங்கள் மொழி இருக்கிறதா? இல்லை. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா என்ற இழிநிலையில் என் மக்கள். அடுத்தவன் மொழி ஆங்கிலம் அறிவு என்று அழைகிற ஒரு மக்கள். தன் தாய் நிலத்திலே தாய்மொழியில் எழுத படிக்க பேச வாய்ப்பற்ற ஒரு சமூகம் உலகத்தில் மிக மிக கீழான அடிமை சமூகம். என்ன கண்டிருக்கிறீர்கள்? நாம் வாழ்வது வாழ்க்கையா, பொழைப்பா? பொழைக்கிறோம். எங்கே வாழ்கிறோம்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்கிறான் வள்ளுவ பெருமகனார். செம்மாந்து வாழ்கிற வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை என் இன சொந்தங்களுக்கு உண்டா? இல்லை. அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகமாக இது மாறி நிற்கிறது. புரட்சியாளர் லெனினிடத்தில் கேட்கிறார்கள், புரட்சி என்பது என்ன? புரட்சி என்பது ஒரு தனி மனிதனின் கட்டளைக்கு பயந்து வருவதல்ல. அது வரலாற்றின் போக்கிலே முதிர்ச்சி அடைந்து அகப்புற சூழலின் அழுத்தத்திலே பிரசவிக்கப்படுகிற ஒன்று. இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்ற நிலை இருக்குமானால் மக்கள் தாங்களே கிளர்ச்சி செய்து போராடுவார்கள் என்கிறார்.